நான் என்ன செய்ய போறேன்? அப்பா. ஆரதி, அழாதீங்கப்பா, சாப்பிடுங்கப்பா. ஆரதி, ஆத்தாக்கு தெரியாம நகை எங்க போயிடும்? நிச்சயமா கிடைச்சிரும். சாப்பிடுங்கப்பா. 100 200 பல லட்சம். இந்த ஏழை எங்கம்மா போவேன்? ஒரு எறும்பு கூட நான் பாவம் பண்ணது இல்லையம்மா. அந்த ஆத்தா ஏமா என்ன எப்படி சோதிக்கிறான்? அப்பா, 1000 கண் கொண்டவப்பா ஆத்தா. அவகிட்ட நான் கேக்குறேன். கேக்குற விதத்துல கேட்டா பதில் சொல்லி ஆகணும்ப்பா. நிச்சயம் அவ பதில் சொல்லியே ஆகணும். இனிமேலும் உன் சோதனை எங்களால தாங்க முடியாது ஆத்தா. உன் சோதனை தாங்க முடியாது. அதுக்கு எங்களுக்கு சக்தி இல்ல. உன் சோதனை முடிச்சிட்டு எல்லாத்துக்கும் பதில் சொல்லு. இல்லைன்னா உயிரை எடுத்துக்க. இந்த பார்வதி பொண்ணுக்கு என்ன பிரச்சனையோ தெரியல. ரத்தம் சிந்துற அளவுக்கு இப்படி வேண்டிக்கிட்டு இருக்கா. நீங்க இருக்கிறீங்கன்னு என் மனைவி சொன்னனால்தான் நானே அவளை விட்டு பிரிஞ்சேன். இப்ப அவளுக்கு ஒரு பிரச்சனைன்னு கேக்குறப்ப கஷ்டமா இருக்கியா? நீங்க தான் அவ பிரச்சனை எதுவா இருந்தாலும் தீர்த்து வைக்கணும். அது மாதிரி நாத்திகன்னு நீ சுயமரியாதையோடு இருப்பேன்னு நினைச்சேன். நீ மாமல் மனசு மாதிரி இருக்கிறிய. உன் பொண்டாட்டிக்கு பிரச்சனை கடவுளே தீர்த்து வைன்னு என்கிட்ட வந்து நிக்கிறிய. நான் எப்படி தீர்த்து வைக்க முடியும்? இந்த உலகத்துல உன் பொண்டாட்டிக்கு மட்டும் பிரச்சனையா? இந்த உலகத்துல இருக்கிற கோடிக்கணக்கான ஜனங்களுக்கும் பிரச்சனை இருக்கு. அத்தனை பேர் என்னுடைய குழந்தைங்க. ஆனா அவங்க பிரச்சனை நான் எப்படி தீர்த்து வைக்க முடியும்? இந்த உலகத்துக்கு வந்ததுல இருந்து நான் பாக்குறேன். மனுஷனா கட்டின கோயில், அதுல மனுஷனா செஞ்சு வச்ச சிலை, மனுஷன் கண்டுபிடிச்ச கற்பூரம், அதோட மனுஷனே செஞ்ச மணி, அதை எடுத்து ஆட்டிட்டு மனுஷனே உருவாக்கின மந்திரத்தை சொல்லி கடவுளே இதை தீர்த்து வைன்னு சொன்னா எப்படிப்பா தீர்த்து வைக்க முடியும்? இந்த உலகத்துல நான் மனுஷனுக்கு என்னையா கொடுக்கல? ஆகாசத்துக்கு கொடுத்தேன், நீரை கொடுத்தேன், நெருப்பை கொடுத்தேன், காத்தை கொடுத்தேன், ஏன் காய்கறிகளை கொடுத்தேன், மர வகைகளை கொடுத்தேன், இதையெல்லாம் ரசிக்க கண்ணை கொடுத்தேன், காதை கொடுத்தேன், மூக்கை கொடுத்தேன், உழைச்சி சம்பாதிக்கிற 2 கைகளை கொடுத்தேன். இதையெல்லாம் பயன்படுத்திருக்கோம். இதனால ஏதாவது பிரச்சனை வந்தா தீர்க்கிறது தான் மூளையவே கொடுத்தேன். அந்த மூளையை உபயோகப்படுத்துறதே கிடையாது. கடவுளே என் பிரச்சனை தீர்த்து வைன்னு நான் எப்படி தீர்க்க முடியும்? இப்போ 24 மணி நேரம் என்னையே நினைச்சிட்டு ஒரு பக்தன் நெல்லை கொண்டு போய் பாறையில் போட்டானா, அடடா இவன் நம்ம பக்தனாச்சே அப்படின்னு அந்த நெல்லை விளைவிக்கிறனா? உன்ன மாதிரி கடவுள் இல்ல இல்லன்னு சொல்லிட்டு ஒரு நாத்திகன் நெல்லை கொண்டு போய் வயல்ல போட்டானா, இவன் எப்ப பார்த்தாலும் நம்மளை திட்டிட்டு இருக்கானே அப்படின்னு அந்த நெல்லை விளைவிக்காம தடுக்கிறனா? இல்லையே. அங்க விளைவிக்கிறதும் இல்ல, இங்க தடுக்கிறதும் இல்ல. இது பார், கடவுள் மனுஷனுக்கு பிரச்சனை உண்டாக்குறதும் இல்ல, மனுஷனால் உண்டான பிரச்சனையை கடவுள் வந்து தீர்க்கிறதும் இல்ல. இவன் பிரச்சனை இவனே தீர்த்துட்டானா கடவுளுக்கே வேலையில ராஜா. அப்புறம் சும்மா கிடக்கிற கோயிலையெல்லாம் பாலிடெக்னிக் காலேஜ் மாத்தி படிக்க வச்சா அறிவாளியாவது உருவாவா. என்ன புரியுதா? புரிஞ்சுது. தென்மொழி, தென்மொழி எங்க போயிட்டா? என்ன சத்தம் பலமா இருக்கு? வா தம்பி உட்காரு. என்னக்கா ஏதோ முக்கியமான விஷயம் போல இருக்கு. முதல்ல வந்து உட்காரு, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். அப்போ முக்கியமான விஷயம் தான். வர்ற திருவிழாக்குள்ள உன் கல்யாணத்தை வச்சுக்கலான்னு இருக்கேன். இப்ப என்னக்கா அவசரம்? தேனு எனக்குன்னு பிறந்தவ தானே. இன்னும் கொஞ்ச நாளைக்கு சின்ன பொண்ணாவே சுத்திட்டு இருக்கட்டுமே. நான் சொல்றேன்னா அதுக்கு காரணம் இருக்கு தம்பி. என்னைக்காவது உன் பேச்ச நான் மீறி இருக்கேனா? ஐயரை பார்த்து கல்யாணத்துக்கு நாள் குறிச்சிடு. இந்த முனுசாமி வீட்டு வரை போயிட்டு வந்துருக்கா. தேனு, நாங்க பேசிட்டு இருந்ததை கேட்டேல்ல? எப்படி நடக்கணுமோ அப்படி நடந்துக்க. இன்னொரு விஷயம், நாளையில இருந்து காலேஜுக்கு போக வேண்டாம். சரி.
என்னப்பா மாடு மேஞ்சிச்சுன்னு புடிச்சு கட்டி போட்டியாமே? வெட்டி போட்டிருப்பேன். விரோதத்தை வேற உயிர்கிட்ட காட்ட மாட்டான் இடங்கக்காரன். மாடு வேணா பணத்தை கட்டிட்டு ஓடிட்டு போ. இதோ பாரு பங்காளி ஜாதி பெருமைய. நம்ம மாடு மேஞ்சா கட்டி போடுவானுங்களா, இவங்க பொண்ணுங்களே மேய விடுவானுங்களா? என்னடா உருமுறை? நீ கட்டிக்க போற பொண்ணு கம்மாக்கரையில கும்மால் அடிக்கிற போய் பாரு. அடவா பங்காளி வெட்டி பயலோட வீண் பேச்சதுக்கு. உன்னை நான் எவ்வளவு நேசிக்கிறேன் தெரியுமா தேனு? உன்னை என்னால அழ வச்சு பார்க்க முடியாது. என்ன கட்டிக்கிட்டா காலமெல்லாம் இந்த ஜாதி சண்டையில நீ கஷ்டம் தான் படணும். தயவு செஞ்சு நீ உன் மாமனை கட்டிக்கோ. நீ இல்லாத இன்பமான வாழ்க்கை கூட எனக்கு துன்பம் தான். உன்னோட இருக்கிற துன்பமான வாழ்க்கையும் எனக்கு இன்பம் தான் முத்து. அவரு வீட்டு பொண்ணு மேல் ஜாதி பொண்ணை இழுத்துட்டு போயிட்டானே பாவி பைய, என்ன ஆக போதும்? தீவிரவாதி தமிழரசன் இந்த காலனியில தான் ஒளிஞ்சுகிட்டு இருக்கிறதா எங்களுக்கு தகவல் கிடைச்சிருக்கு. தமிழரசனுக்கு அடைக்கலம் தர்றதோ அவனை காட்டி கொடுக்க மறுப்பதோ சட்டப்படி குற்றம். தமிழரசன் எங்கிருந்தாலும் வந்து தானாகவே சரணடைய வேண்டும். அப்படி சரணடைய மறுத்தால் அதனால் ஏற்படும் எல்லா விளைவுகளுக்கும் தமிழரசனை பொறுப்பு என்று போலீசாரால் எச்சரிக்கப்படுகிறது. அப்பாவி ஜனங்களை அடிச்சு உங்களுக்கு ஆண்மையில நிரூபிச்சிட்டீங்கல்ல, கூட்டிட்டு போங்க. தேன சாவுல கூட உன்னை பிரிய மாட்டேன். யார் தீ மூட்டி இருக்கிறது கேட்கிறல்ல? வாங்கடா பாக்கலாம். நம்ம ஊர் கோழி திருவிழாவுக்கு காப்பு கட்டிட்டதால உள்ளூர்காரங்க யாரும் வெளியூர் போய் தங்க கூடாதுங்க.
இடங்கைக்காரங்களுக்கு யமனை கொண்டு வந்திருக்கண்டா. இந்த திருவிழாக்கு அப்புறம் இடங்கை ஜாதியில ஒருத்தன் கூட உயிரோட இருக்க கூடாது. அந்த வலங்குக்கார நாய்ங்க எல்லாத்தையும் வேரோட வெட்டி சாய்க்க நேரம் வந்துருச்சு. ஏண்டா நாய, என்னடா சொன்ன? ஆம்பளை இல்ல நான் சொன்னேன். போய் அவளை கேட்டு பாரு. நாங்க யாருமே போலீஸ் இல்லடா, எல்லாம் ரவுடிங்கடா. அடுத்து நீ போடா. மனுஷா, இவங்களுக்கு என்ன பிரச்சனை கேளு. எங்களை கொல்றதுக்கு ஒரு கூட்டமே துரத்திட்டு வருது. இங்க ஒளிஞ்சுக்கிறவங்களை காட்டி கொடுத்துறாதீங்கயா ப்ளீஸ். மனுஷா, உண்மையான அன்பு இங்க ஒளிஞ்சுதான் வாழணுமா? யாரா உட்கார்ந்து இருக்குது? மனுஷா சொல்லு, சந்தேகப்பட போறாங்க. இந்த ஊர் ஆள் தாங்க, அவர் நமக்கு வேண்டியவர். யாராச்சும் 2 பேர் வந்தாங்களா? இங்க யாரும் வரலீங்க. உண்மையை சொல்லுங்கடா, வெட்டி விடுவேன். யாரும் வரலங்க, கடவுள் மேல ஆணையிட்டு சொல்றேன். சரி சரி வாங்கடா, தெக்க போய் தேடுவோம். உணவு தேவைக்காக ஆடு மாடுகளை வெட்டுறீங்க, பரவாயில்ல. கோவம் வந்தா சக மனுஷனையே வெட்டுறீங்களாப்பா? ஐயா, ஒளிச்சு வச்சு தெரிஞ்சதுன்னு வச்சுங்க, உங்களையும் என்னையும் சேர்த்து வெட்டிடுவாங்க. வாழ வேண்டியவங்களே வாங்க. இத பாருங்க, திருவிழா நடக்குதோ இல்லையோ, உங்க திருமணத்தை நடத்தி வைக்காம நான் திரும்பி போக மாட்டேன். ரொம்ப நன்றிங்க.
கால் சிக்கிருச்சா, கால்ல ஏதாவது சிக்கிருச்சா நல்லா பாருங்க. ஐயா ஏதோ பையங்க. ஐயா இது கோயில் நகையா? இதான் பார்வதியோட பிரச்சனையா இருக்கும். பார்வதி, பார்வதி, ஐயா, 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 கோயில் நகைலாம் கிடைச்சிருச்சு ஐயா, கொண்டு வந்திருக்கையா, வாங்க, இறங்கி வாங்கய்யா, கதவு தரங்க, ஐயா வாங்கய்யா. ஐயா என்ன காரியம் பண்றதுக்கு இருந்தீங்க? இந்த நகைக்காக தானே இதெல்லாம். யாரோ திருடி தட்டாங்குளத்துல போட்டிருக்காங்க. பாருங்க எல்லாம் சரியா இருக்கா பாருங்க. தம்பி உனக்கு எப்படி நன்றி சொல்லுதுன்னே தெரியல. எந்த ஊர் ஜனங்க உங்க 2 பேருடைய காதலை எதிர்த்தாங்களோ அந்த ஊர் ஜனங்க எல்லாம் ஒன்னா கூடி நடக்க போற உங்க கல்யாணத்தை மனப்பூர்வமா வாழ்ந்து போறாங்க. அந்த மாதிரி ஏற்பாடு பண்ணிருக்கேன். அது மட்டும் இல்ல, கல்யாணம் முடிஞ்ச உடனே நீங்க 2 பேரும் பாதுகாப்பா இந்த ஊரை விட்டு போறதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணிருக்கேன். நடக்க போற வள்ளி திருமணத்துல நீ தாப்பா முருகன், நீ வள்ளிமா, நான் தான் உங்களை சேர்த்து வைக்க போறேன் உன் அண்ணன்.